பக்திக்கு இழுக்கும் பெற்றோர்கள் வெர்சஸ் வர மறுக்கும் பிள்ளைகள். இந்த தலைப்புல பேசுற நினைச்சோம். எங்க அம்மா அப்பா தான் சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியா மாறேன், சத்தம் போட்டேன், அதை ஆரம்பிச்சது நல்லா முடியும். 10 வருஷமே என் கூட இருந்து அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். எங்கள் அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியே இறங்கி கீழே வந்து என்னை ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுவாங்க சார். ஆளை விட்றா சாமி, யோ வாங்கயா சார். எதுக்கு சார் சாமி படம் டிவியில் போடுவாங்க சார் பாட்டு, அதுக்கு திருப்பி காட்டுவாங்க சார் ஆர்த்தி. என்ன சார் பண்ணுறது? சார் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க. டெய்லி எழுந்து வீடு க்ளீன் பண்ணும், ஃபுல்லா துடைக்கணும். ஒரு வகை நல்லது தானே, க்ளீனா இருக்கு. க்ளீன் பண்ணதுல டார்ச்சரா இருக்கா? தூங்கிட்டு இருக்கிற நான் எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கோம்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு சாமான உருட்டுறது, சமைக்கிறது. அது சாமி சாப்பிடுறவங்க எதை மீன் பண்றாங்க? நெய்வேத்தியம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே சாமி, இப்ப நம்ம எழுந்து குளிச்சு ரெடி ஆகுற மாதிரி சாமிக்கு குளிச்சுட்டு அவங்கள குளிப்பாட்டிட்டு பூஜை பண்ணிட்டு அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தி வைக்கணும். ஆனா பெத்த பிள்ளையும் புருஷனும் சாப்பிட்டாங்களா இல்லையான்ற கவலையே அவங்களுக்கு கிடையாது. அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோறே வைக்கல மேடம், பேர் வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? 3 வேளை நீ சாப்பிடுறல, சாமி சாப்பிட்டாச்சுன்னு யாராவது கேட்பாங்களா? சாமி சாப்பிடுன்னு உனக்கு அக்கறை இருக்கான்னு கேட்பாங்க. டெய்லி எந்திரிச்சு போற எனக்கோ என் அப்பாக்கோ எழுந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டே அவங்களுக்கு வரவே இல்லை. அது அவங்க மறந்துட்டாங்க சார், லிட்டரலாவே. சின்ன வயசு மேடம். சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எங்க வீட்ல எனக்கு மரியாதை கிடையாது சார். எனக்கு இருக்க மரியாதையை விட எங்க வீட்ல மாடு, ஐ மீன் பசு, மாடுன்னு சொல்லக்கூடாது, பசு அது பேரு. வீட்ல எத்தனை மாடு இருக்கு? இப்போ ஒரு 7-8 பசு இருக்கு. 7-8 மாடா? பசு இருக்கு. ஓ, மாடு சொல்லக்கூடாதா? ஓகே, பசு. மாடு சொல்லாதீங்க சார், மாடு சொல்லக்கூடாது. ஓஹோ, தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. முடியல சார், போட்டு படுத்துறாங்க சார். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே எங்களோட ரொட்டீன், பேசிக் ரொட்டீன், நார்மலாக எங்களோட ரொட்டீன் இருக்கும். அவங்களோட ரொட்டீன் என்னன்னு கேளுங்க. டெய்லி போயிட்டு எங்கிட்ட மார்னிங் ஹாய் சொல்றதை விட மாடு கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிட்ற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிட்ற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. டியூஸ்டே ஃப்ரைடே ஆச்சுன்னா அந்த சாணி கோமியம் வீடு ஃபுல்லா இருக்கும் சார். நடக்க கூட முடியாது நம்ம வெளியே. உண்மையிலே கோமியம் கடவுளுக்கு உயர்ந்த ஒரு பொருள் கோமியம் சார். தலையில தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க சார் கோமியத்தை. எங்க திரும்புங்க. கர்மா என்ன இப்படி நாறுது? நீங்க கோமியத்தை உங்க நம்பிக்கையா வச்சுக்கங்க. ஆனா அதை தலையில தேய்க்கிறது, குடிக்கிறது அதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சயின்டிஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா கோமியத்தை நார்த் இந்தியாவில் குடிக்கிறாங்க. எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டினே இந்த டெல்லி எருமைக்கு காட்டினா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா காட்டிட்டோம்ல. அந்த கோமிய தலையில தேய்ச்சா நீங்க போகாத பேன் எல்லாம் போயிரும் சார். நீங்க எந்த மெடிக்கலும் போட வேண்டாம். சாரி சார். அந்த மெடிக்கல் போட்டீங்கன்னா கண்ணுக்கு எஃபெக்ட் வரல. ஒண்ணு இல்ல. கோமியத்தை நீங்க தேய்ச்சி மஞ்சளும் கோமியத்தை தேய்ச்சி குளிச்சீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க நார்த் இந்தியால குடிக்கிறாங்கன்னு சொன்னது உண்மைதான். இல்லன்னு சொல்ல, சில பேர் குடிக்கிறாங்க. ஆனா தேய்ச்சா நோய் குணமாகுதுல சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அப்பனா ஆளாளுக்கு அந்த மருந்தா குடிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் பண்ண முடியாது. அது சாப்பிட்டா பிரச்சனை தான் வரும். அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்கு நாய் நக்கும். எங்களோட அம்மாவோட கண்ணு திறக்கிறதுல இருந்தே அவங்களுக்கு கடவுள் தான் தெரியணும்ட்டு ஒரு ஷெல்ஃப்ல பீரோக்கு தெரியற மாதிரி ஒரு மாடும் கண்ணுக்குட்டியும் பால் குடிக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்கோம், போட்டோவா வச்சிருக்கோம். குட் மார்னிங். ஐயோ, உங்களுக்கும் குட் மார்னிங். ஐயோ, அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. ஆக்சுவலா கண்ணு திறந்தாங்கன்னா எங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அதாவது அவங்க நான் நடுவுல குறுக்கால் இப்படி வந்துட்டா கூட அப்படின்ட்டு அததான் பார்ப்பாங்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்களம், சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. ஃபர்ஸ்ட் சைட், அதாவது அவங்களுக்கு அதுதான் மென்டலி அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க. தூங்கி எந்திரிக்கிறாங்கன்னா இப்ப நடுவுல வந்தீங்கன்னா டக்குன்னு தள்ளி பண்றாங்களா? ஆக்சுவலா என்ன பார்க்கவே மாட்டாங்க, என்ன இக்னோர் பண்ணுவாங்க, என்ன தாண்டி அதை பார்ப்பாங்க. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகர். முருகரா எங்க அம்மா அண்ணன் என்ன சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹியூமன் அங்க உட்கார்ந்துருந்தா ஒரு ஒன் ஆன் ஒன் பேசுற டோன்ல சத்தமா எந்த ஒரு கூச்சமும் இல்லாம வேண்டிப்பாங்க. எப்படின்னு இருக்கீங்க? அங்க கிளைமேட்ல எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணா ஒரு இடமா இருங்கண்ணா, அங்க எங்கேயும் அலையாதீங்கண்ணா. ஆமா, எங்க பேசுற நீ? அண்ணன் கிட்ட எங்க இருக்க?
அதான் மேல்நாடுன்னு சொன்னல. மேல்நாடுனா எது? மேல்நாடுனா உனக்கு தெரியாதா? சொர்க்கையா, அதான் சொர்க்கத்துல. சொர்க்கமா? கடவுள் கடவுள் இல்ல, அதுக்கு நீங்க ஏன் ஒரு ஹியூமன் ஃபார்ம் கொடுக்கணும்? நீங்க அப்படி வேண்டிக்கோங்க. கிடையாதுல்ல, கடவுளை வந்து ஹியூமன் ஃபார்ம் பார்க்க கூட இருக்கு. எனக்கு இன்னொன்னு இருக்கு, இது வேற யார்கிட்ட சொல்லும்போது அவங்க ஏதாவது நம்மள சொல்லிட்டாங்கன்னா லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்க அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டு விட்டுறது, ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டுறது. ஒண்ணு திருப்பதியில போய் போடுறது, அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது. அவரு மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவரு பார்த்தா வழுக்கன்னே கூப்பிடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலையை வெட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டி மொத்தமா வளைச்சு மண்டைய மல்கோவா மாதிரி ஆக்கியிருக்கான். இதுக்கு போய் கதற கண்ணாடியா பாரியா, நல்லா பளபளன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் வந்து ஒரு காலேஜ்ல டியூட்டரா இருந்தேன், லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா இங்க வாங்க திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில், அங்க வந்து தீக்குழி இறங்குறது எனக்கே தெரியாதுங்க. நான் காப்பு கட்டல ஒண்ணும் கட்டல. காலேஜ் இருந்தவொடனே நீ வாங்க போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பலையை கொடுத்து தீக்குழியில இறங்க விட்டாங்க. ஆமாங்கயா. நெருப்புடா. ஐயோ நெருப்பு போட்டு பாக்குறாங்க. வேணாங்க விட்டுருங்க. ஐயா வேணாயா, வேணாயா, விளையாடாதீங்க. ஐயோ ஐயோ நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. ஐயா இந்த பாருங்க, 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனனாலதான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு சவடால அடிச்சிட்டு இருக்க. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஜிஹெச்ல 108ல ஆம்புலன்ஸ்ல போகுது. நான் வேணுன தெய்வம் உன்னை கை கொடுத்தனால இவ்வளவு தூரம் வாய் பேசுற நீ. அதனாலதான் உன்னை பூக்குழி இறங்க சொன்னேன். மனுஷனை காப்பாத்த மனுஷன் தான் வருவான், மேல இருந்து ஒண்ணு வராது. மனுஷன் தான் வருவான். மாரியாத்தா காளியாத்தாலாம் இருக்கட்டும், முத கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க மருத்துவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஆனதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். நிறைய போறான்டா. ஆக்சிடென்ட் ஆகி 108ல தூக்கிட்டு போறாங்க. நாங்க போகையில சாமி கும்பிட்டுட்டே போனோம். சுய நினைவே இல்ல. போய் கோட்டை மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு துண்ணூறு எடுத்துட்டு வந்து பூசினதுக்கு அப்புறம் தான் அம்மா நான் எங்கம்மா இருக்கேன் அப்படின்னா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சார் எங்க அம்மா ஒரு புக் வச்சிருக்காங்க. ஸோ அந்த புக்ல எந்த ஒரு விஷயம் பண்றதுனாலும் அந்த புக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது டெசிஷனே, அது வேணுமா வேணாமா. லிட்டரலி என் கெரியர்ல நான் காலேஜ் குரூப் சேர்ந்தது கூட அந்த புக்குனால. ஓகே, இப்போ நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா வேணாமா புக் தான் முடிவு, அந்த புக் தான் முடிவு பண்ணும். ஈவன் எனக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு கூட அந்த புக் தான் முடிவு பண்ணும். இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். அந்த புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். நீங்க கொண்டு வந்துறீங்களா? எடுங்க அந்த புக்கை பாப்போம். என்ன திருக்குறள் புக் மாதிரி சின்னதா இருக்கு. ஆனா டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா, எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. காரங்களுக்கு ஒரு சில சாமிகள் சாமி ஆடுவாங்க, அதில் நம்மளும் ஒரு சாமி ஆடுவோம். அப்படி சாமி ஆடும்போது எல்லாரும் வந்து அந்த நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம். இது பார்த்தீங்கன்னா எங்க பிள்ளைகள் சுத்தமாக கிட்டே வராது, தூரம் நின்று வீடியோ எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு. ஆமா கருப்பு அப்படியே சிபிஐ ஆபீசர். அவன் கருப்பு இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி பையா. உண்மையிலே அப்பாக்கு டைரக்டா பிரச்சனைனா அவர் ஒரு சாமி கொண்டாடி, ஊரே என்ன சாமி கொண்டாடி அப்படி பாக்குது. பெத்த மக காலில் விழாது, எனக்கு வந்து மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. அதுதான் அவங்க பிரச்சனை. ஆமா சார். காலில் விழு குமார், காலில் விழு. ஆகட்டும்.